அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கஷ்டங்களையும் தோஷங்களையும் நீக்கும் சனி மகா பிரதோஷம் பரிகாரம் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 12 பிரதோஷங்கள் விரதம் இருந்த பலனை தரக்கூடியதுதான் ஒரு சனி மகா பிரதோஷ வழிபாடு. இந்த சனி மகா பிரதோஷ நாளன்று நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தோமேயானால் கண்டிப்பாக முறையில் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்மால் வெளிவர முடியும். சனி பகவான் தான் கர்ம வினைகளின் அடிப்படையில் நமக்கு தண்டனைகளை தரக்கூடியவர் என்று, அவரால் நமக்கு பலவிதமான கஷ்டங்களும் தோஷங்களும் உண்டாகும் என்று அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்குவதற்கு சனி மகா பிரதோஷ நாளன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். சனி மகா பிரதோஷம் நாளன்று சிவபெருமானை அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் வழிபாடு செய்தோம் என்றால் அந்த நேரத்தில் வரக்கூடிய அனைத்து தேவர்களின் அருளையும் நம்மால் பெற முடியும். அதிலும் குறிப்பாக சனி பகவானின் அருளை நம்மால் பெற முடியும். சனி கொடுக்க யார் தடுப்பார் என்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவர் எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் கடைசியாக நமக்கு சேர வேண்டியதை கொடுத்து விட்டுத்தான் செல்வார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு தான் கஷ்டங்களை ஏற்படுத்துவார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது கஷ்டங்கள் என்பது ஏற்படும், அவற்றை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய எளிய பரிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு நாம் சிவபெருமானின் ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இந்த மந்திரத்தை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் 108 முறை கூற வேண்டும். அல்லது மாலை பிரதோஷ நேரமானது 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் 108 முறை இந்த மந்திரத்தை கூற வேண்டும். அவ்வாறு கூறும் பொழுது கையில் 4 மஞ்சள் வாழைப்பழங்களை வைத்து கொண்டு கூற வேண்டும். இப்படி கூறி முடித்த பிறகு இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை பசுமாட்டிற்கு தானமாக தர வேண்டும். அப்படி தானமாக தந்தோம் என்றால் பணம் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி ஐஸ்வர்யங்கள் பெருகும். இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை எருமை மாட்டிற்கு தானமாக தந்தோம் என்றால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகள் முற்றிலும் நீங்கி மரண பயம் நீங்கும். ஜாதகத்தில் கண்டம் இருக்கிறது என்று சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த தானம் தரும் பொழுது அந்த கண்டம் அகலும். அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் இந்த மஞ்சள் வாழைத்தை பஞ்சாமிர்தமாக பிணைந்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த பஞ்சாமிர்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும். இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை 11 எண்ணிக்கையில் எள்ளுருண்டையுடன் கையில் வைத்து கொண்டு நீங்கள் இந்த மந்திரத்தை கூறிய பிறகு இந்த எள்ளுருண்டையை சிவாலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக தந்தோம் என்றால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி சனி பகவானின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். இந்த மந்திரம் என்னவென்றால் ஓம் சிவ சிவ ஓம். இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். கோடி புண்ணியம் தரும் சனி மகா பிரதோஷ வழிபாடு என்னால் இந்த எளிமையான மந்திரத்தை இந்த பழத்தை வைத்து கொண்டு முழு நம்பிக்கையுடன் சிவபெருமானை நினைத்து கூறி இந்த பரிகாரங்களை நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் சிவபெருமானின் அருளால் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் என கூறப்படுகிறது. கண்டிப்பாக இந்த பிரதோஷ வேளையில் இந்த அமிர்தத்தை அனைவரும் எடுத்து அந்த சிவபெருமான் அவர் நஞ்சை உண்டு நம்முடைய அகில உலகத்தையும் காத்த தினமாக இந்த சனி மகா பிரதோஷ நாள் பார்க்கப்படுகிறது. அனைத்து 33 கோடி தேவர்களுக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் சாப விமோச்சனம் அளித்த இந்த நேரமே இந்த பிரதோஷ காலமாகும். அனைத்து விதமான தேவர்களுக்கும் அனைத்து விதமான கஷ்டம் என்று அந்த சிவபெருமானின் ஆலயத்திற்கு எவர் ஒருவர் நாடி செல்கிறாரோ அவருடைய பாவக்கணக்கு பணச்செலவு அனைத்துமே தீர்க்கப்பட்டு அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, அதாவது அவருக்கு ஒரு எந்த குறையும் இல்லாமல் குழந்தை பேரு, திருமண தடை, செல்வ செழிப்போடு வாழ வேண்டுமாக இருக்கிறது. இந்த சாதாரணமான மற்ற தினங்களில் வரும் அந்த பிரதோஷ வேளையில் கலந்து கொள்வதை விட இந்த ஆண்டின் முதல் பகுதியிலே வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷ நாளில் கண்டிப்பாக அனைத்து நல்ல உள்ளங்களும் கலந்து கொண்டு சிவபெருமானின் ஆலயத்திற்கு தொண்டு செய்து
அங்கு ரிஷப வாகனத்தில் வீற்றிருக்கும் நந்தி தேவரையும் மற்றும் சிவபெருமானையும் நந்திகேஸ்வரரையும் வழிபட்டு நீங்கள் அவருடைய ஆசியை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நந்தி தேவருக்கு காப்பரிசி பச்சரிசி நிவேதனம் செய்து அவருக்கு பழம் போன்றவற்றை கொடுத்து அங்கே ஒரு அன்னதானம் கொடுக்கப்படும். அந்த அன்னதானத்தை நீங்கள் கலந்து கொண்டு அந்த பிரதோஷ விரதத்தை முடித்து கொள்ளுமாறு எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.